அஸ்வின்ஸ் இனிப்பு காரம் பேக்கரி மற்றும் செல்வ உணவகம். சென்னை தலைமைச் செயலகத்தில் 2025-26 ஆண்டுக்கான விவசாய பட்ஜெட் தாக்கல் செய்வது தொடர்பாக விவசாய சங்கங்கள் உள்ளிட்ட அமைப்புகளுடன் அமைச்சர்கள் MRK பன்னீர்செல்வம், தங்கம் தென்னரசு உள்ளிட்ட அமைச்சர்கள் ஆலோசனை நடத்தி வருகின்றனர். இதுகுறித்த கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் நமது செய்தியாளர் பாரிகார்த்திக். வணக்கம். இந்த ஆலோசனையில் என்னென்ன விஷயங்கள் விவாதிக்கப்படுகிறது? விவரங்கள். வணக்கம். சென்னை தலைமைச் செயலகத்தில் நாமக்கல் கவிஞர் மாளிகை கட்டிட அரங்கில் தமிழ்நாடு அரசின் 2025-26 ஆண்டிற்கான வேளாண்மை நிதிநிலை அறிக்கையை தயாரித்தது தொடர்பான விவசாய சங்க பிரதிநிதிகள் மற்றும் வல்லுநருடன் கருத்து கேட்பு கூட்டமானது நடைபெற்று வருகிறது. வேளாண்மை மற்றும் உழவர் துணைத்துறை அமைச்சர் MRK பன்னீர்செல்வம் அவர்கள் தலைமையில் நடைபெறும் இந்த கூட்டத்தில் நீர்த்துறை அமைச்சர் தங்கம் தென்னரசு உள்ளிட்ட பல்வேறு அதிகாரிகள் கலந்து கொண்டிருக்கிறார்கள். ஒவ்வொரு ஆண்டும் தமிழ்நாடு அரசுடைய நிதிநிலை அறிக்கையை வேளாண்மை நிதிநிலை அறிக்கையோடு முடிவடையும். முதல் நாள் பொது பட்ஜெட், அதே போல 2 நாள் வேளாண்மைக்கான பட்ஜெட் என 2 நாட்கள் அடிப்படையில் தற்போது வேளாண்மைக்காக ஒதுக்கப்பட்ட நிதி அடிப்படையில் பல்வேறு விஷயங்கள் ஆய்வு செய்யப்படுகின்றன. குறிப்பாக கடந்த வருடம் டெல்டா உள்ளிட்ட மாவட்டங்களுக்கு வேளாண்மை தொழிற்சாலை அமைக்கப்படும் என்று பல்வேறு திட்டங்கள் இருக்கின்றன. எனவே அந்த திட்டங்களுக்கு ஒதுக்கப்பட்ட நிதி தற்போது கூடுதலாக தமிழக அரசின் சார்பில் அறிவிக்கப்பட்ட வேளாண்மை குறித்த திட்டங்கள், அதே போல பயிர் காப்பீட்டு மானியம், மேலும் விதை மானியம் உள்ளிட்ட பல்வேறு விஷயங்கள் பேசப்படுகின்றன. குறிப்பாக கடந்த மழைக்காலத்தின் போது பெய்த கனமழையின் காரணமாக பல இடங்களில் நெல் பயிரானது சேதமடைந்தது. எனவே அதற்கும் நிவாரணம் கொடுக்கும் பொழுது அந்த நிவாரணத்தில் காப்பீட்டு உள்ளிட்ட பல்வேறு பிரச்சனைகள் இருந்தன. எனவே இது தொடர்பாக இந்த நிதிநிலை அறிக்கையில் பல்வேறு முடிவுகள் எடுக்கப்படும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. அதன் அடிப்படையில் தற்போது விவசாய சங்கங்களுடைய பிரதிநிதிகளும் இந்த கூட்டத்தில் பங்கேற்று அவர்களுடைய கருத்துக்களை தெரிவித்து வருகிறார்கள். மேலும் இந்த கூட்டத்தை பொறுத்தவரைக்கும் வருகின்ற நிதிநிலை அறிக்கை, வேளாண்மை நிதிநிலை அறிக்கையில் எடுக்கப்பட வேண்டிய முக்கியமான விஷயங்கள் குறித்து ஆய்வு செய்யப்பட இருக்கிறது. விவரங்களுக்கு நன்றி பாரிகார்த்திக்.